நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் கனெக்ஷன்ஸ், அதாவது ஒரு நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணுறது. இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எதுக்காக நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும், ஒரு கனெக்ஷனை வந்து மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. பட் உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணணும்னா இந்த 5 ஸ்டெப்ஸ், ஈஸி ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, நோ யுவர் வைன்னு சொல்லுவாங்க. அதாவது எதுக்காக நீங்கள் ஒரு நெட்வொர்க்கிங், ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று கொலாபரேஷனுக்காகவா, இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கா, இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை உங்களோட பிஸ்னஸை பில்ட் பண்ணணும் அதுக்காக கொலாபரேட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு. ஸோ எதுக்காக நீங்கள் அந்த இடத்துல கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும், நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும். இந்த இடத்துல கிளாரிட்டி தான் நமக்கு கீ. நம்பர் 2, ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி நாட் குவான்டிட்டி. ஒருத்தங்க 2 பேர் இருந்தாலும் அவங்க குவாலிட்டியான பர்சனாக இருக்கணும். உங்களோட மைண்ட் செட், உங்களோட வேவ் லென்த்துக்கு மேட்ச் ஆகிற பீப்புளாக இருக்கணும், பாசிட்டிவான பீப்புளாக இருக்கணும். 50 பேர் 60 பேர் உங்கள் நெட்வொர்க்கில் கனெக்ஷனில் இருந்து யூஸ் இல்லாமல் இருக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது. அதுக்கு 2-3 பேர் 4-5 பேர் இருந்தாலும் உங்களோட மைண்ட் செட்டுக்கு மேட்ச் ஆகிற பீப்புளாக இருக்கணும். ஸோ குவாலிட்டியான பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்பர் 3, அவங்க கிட்ட நீங்கள் ஜென்யூனாக இருக்கணும், அத்தன்டிக்காக இருக்கணும். ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியலாக கொஞ்ச நாளைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் லிசன் பண்ணுங்க. நீங்கள் அவங்க கிட்ட அதிகமாக பேசுறத விட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதிகமாக வந்து லிசன் பண்ணுங்க. அதே மாதிரி லிசன் பண்ணுறோம் அப்படிங்கிறது சும்மா பேரளவில் பேருக்கு வந்து பண்ணாதீங்க. நிஜமாலுமே உங்களுக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ரியல் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ண முடியும். நம்பர் 4, ஒரு வேல்யூ அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு நல்ல நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களால் அவங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் ஆஃபர் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் அட்வைஸ் தர முடியுமோ, உங்கள் சைட்லேருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் லேர்னிங் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே அவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆஃபர் பண்ணணும். அதாவது எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆஃபர் பண்ணணும். நம்பர் 5, த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அப்போ தான் வந்து கனெக்டடாக இருக்க முடியும். ஃபாலோஅப் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அவங்க நம்பர்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி ரெகுலராக வந்து அதில் ஃபாலோஅப்ஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது வந்து மீட் பண்ண முடியுமான்னு கூப்பிட்டு ஒரு காஃபி மாதிரி கூப்பிட்டு அவங்கள வந்து காஃபி ஷாப் வர சொல்லி அவங்கள வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். இல்லை எதுவுமே முடியலன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வீடியோ கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோஅப்லையும் ஒரு கனெக்டடாகவும் இருக்கணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நெட்வொர்க்கை வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஒரு பீப்புளை மீட் பண்ணோமா, போனோமா, பேசினோமா, வந்தோமா அப்படிங்கிறது கிடையாது. நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு நீங்கள் நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணால் ஒரு இன்டென்ஷனோட கிரியேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட்.